வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பதவியை ராஜினாமா செய்கின்றாரா எடப்பாடி பழனிசாமி? அதிமுக தரப்பிலிருந்து வந்த முக்கிய தகவல். அதிமுகக்குள்ள என்ன நடக்குது என்ற விஷயமானது உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்தது. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார்கள். எடப்பாடி பழனிசாமி தன்னுடன் 3 எம்எல்ஏக்களுடன் வந்து சட்டப்பேரவைக்கு வந்தாரு. எஸ்பி வேலுமணி அவர்கள் தன்னுடன் 10 எம்எல்ஏக்களுடன் சட்டப்பேரவைக்கு வந்தாரு. ஆனா எல்லாவற்றுக்கும் சூத்திரதாரியா இருக்கக்கூடிய சிவி சண்முகம் தனித்து வந்தாரு. ஆனா சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவர் சட்டப்பேரவைக்கு வர்றதுக்கு முன்பாகவே வந்து சபாநாயகர் அவருடைய பெயரை கூப்பிட்டதுனால உங்களுடைய டர்னம் முடிஞ்சு போச்சு, இனிமே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்னைக்கு தொடங்குதோ அன்னைக்கு பதவி ஏற்றுக்கொள்ளலாம், அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் நம்பிக்கை வாக்கெடுப்பானது இந்த மாதம் 13ஆம் தேதி நடத்த போறாங்க, அன்னைக்கு பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன பிறகு சிவி சண்முகம் அவர்கள் விருன்னு வேகமா போயிட்டாரு. அதற்கு காரணமும் இருக்கிறது. ஏன்னா அதிமுக சார்பில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு யாரு தலைவர், சட்டமன்ற குழு தலைவர் யார் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். திமுகவில் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் திமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராகவும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனா அதே அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவில் யாரு சட்டமன்ற குழு தலைவர்? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை வேறுபாடு கிடையாது. இவங்களுக்கு 47 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா திமுகவுக்கு 54 பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதனால பெரிய வித்தியாசம் இல்லை, சம எண்ணிக்கையில தான் ஓரளவுக்கு இருக்கின்றார்கள். அதனால திமுக விரைவாக முடிவெடுத்திருக்கின்ற பொழுது அதிமுக என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதிமுகவில் பிளவு இருக்குது என்பது இன்னைக்கு சட்டமன்றத்தினுடைய துறை செயலாளர் இருக்கார்ல, அந்த துறை செயலாளர் இடத்துல எடப்பாடி பழனிசாமி நான் வந்து 17 எம்எல்ஏக்களுக்கு சட்டமன்ற குழு தலைவராக இருக்க போறேன், எனக்கு 17 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறது அப்படின்றத கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் சி விஜயபாஸ்கர் அவர்களும் சிவி சண்முகத்துடைய வீட்டில் அவசரமாக இந்த வீடியோ எடுக்கின்ற வரைக்கும் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர்கள் 47 பேர், அதுல 17 பேர் எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கிறாங்கன்னா மீதி 30 பேர் வந்து தனியாக ஆலோசனை நடத்துகின்றார்கள். அந்த 30 பேரும் வந்து யார சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள் முழு ஆதரவு தருகின்றார்கள். இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின், இன்னொரு பக்கம் விஜய், இருவரும் இளமையாக இருப்பதனால அவங்களுக்கு ஈடு கொடுத்து சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்றால், இல்ல இளைஞர்கள் வந்து அதிமுக பக்கம் வரணும்னா அடுத்த ஜெனரேஷனா இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறைய அதிமுகவில் சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி வேண்டாம், பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் அப்படின்னு சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் சி விஜயபாஸ்கர் அவர்களும் ஆலோசனை நடத்துகின்றார்களா என்ற ஒரு எண்ணம் எழுகிறது. ஆனா செய்திகள்ல பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருந்தது போதும், அவருடைய பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, துடிப்புள்ள இளைஞரை யாரையாவது ஒருத்தரை அதிமுக தலைமையா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கொடி உயர்த்தி இருப்பதாக எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு சட்டமன்றம் போயிட்டு வெளியே வருகின்ற போது பேட்டி அளிக்கின்ற பொழுது, ஏங்க அதிமுகவில் பிளவா அப்படின்னு கேட்கும்போது, தவறான தகவல், இதை பரப்பாதீங்க, எல்லோரும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அதே மாதிரி ஆர்பி உதயகுமார் அவர்கள் சட்டமன்றம் முடிகிற வரைக்கும் வெளியே இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமியை அழைச்சிக்கிட்டு போனாரு. என்னங்க அதிமுகவில் பொதுச்செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ண போறாரா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆர்பி உதயகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தவறான தகவல், ஒருபோதும் தலைமை மாற்றம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் என்னுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சிவி சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆலோசனை நடத்தி விட்ட பிறகு அவங்கிட்டையும் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, என்னங்க அதிமுகவில் முட்டல் மோதல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்குது, அது எப்பதான் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்கும்பொழுது கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு சிவி சண்முகம் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறார்.
இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனா பரஸ்பரம் யாருடைய முடிவை யாரு ஏற்றுக்கொள்றது அப்படின்னு சிக்கலா இருக்குது. 2 ஆப்ஷனை எடப்பாடி கிட்ட வச்சிருக்காங்க. ஒரு ஆப்ஷன் பொதுச்செயலாளர் பதவியை விட்டு கொடுக்கணும், இல்லையா சட்டமன்ற குழு தலைவர் பதவியாவது விட்டு கொடுக்க வேண்டும். இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு விட்டு கொடுத்தோம்னா அதிமுக ஒன்னா இருக்கும் அப்படின்னு சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் சி. விஜயபாஸ்கரும் சொல்றாங்க. ஆனால் இந்த லால்குடி தொகுதியில ஒரு அம்மா வெற்றி பெற்று தெரியுமா, லீமா மார்டின் இருக்காங்கல்ல, அவங்க எஸ்.பி. வேலுமணிக்கும் சி.வி. சண்முகத்துக்கும் சி. விஜயபாஸ்கருக்கும் ஒரு ஆசையை காட்டிட்டாங்க. உங்க கூட எத்தனை எம்எல்ஏ வந்தாலும் பரவாயில்ல, எந்த சட்ட சிக்கலா இருந்தாலும் பரவாயில்ல, என் மரும்புள்ள பார்த்துக்குவோம் ஆதரவு ஆச்சுன்னா நாமெல்லாம் போய் விஜய் ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்போம். உங்களுக்கு தேவை என்ன, 1000 கோடி ரூபாய் தானே, ஈஸியா கொடுத்துட்டு போறாங்க. நீங்க கட்சியும் வளர்க்கலாம், 2வது அடுத்த தேர்தலுக்கு இந்த பணத்தை வச்சியும் செலவு பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு தொகுதிக்கு நான் 600 கோடி செலவு பண்ணிருக்கிறேன், எந்த லால்குடி தொகுதிக்கு. அதனால 30 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க ஆதரவு தர்றீங்கன்னா ஈஸியா 1000 கோடி ரூபாய் தருவாங்க, உங்களுக்கும் தனித்து கவனிப்பாங்க. அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், எடப்பாடியை நம்பிட்டு இருக்காதீங்க, வாங்கய்யா ஆதவாஜினா பாத்தீங்கன்னா என்கிட்ட பேசுறாரு, என்னைக்கு நம்ம மரும்புள்ளியை போய் சந்திக்கலாம் அப்படின்னு இந்த லீமா ரோசா அந்த அம்மா ஒத்த கால நிக்குது. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி இந்த அம்மா பத்திரிகையாளர் சந்தித்து ரொம்ப அனுபவசாலி மாதிரியும், இந்த அம்மாவுக்கு அரசியல் ரொம்பவே நல்லா தெரிற மாதிரியும், யாரு மைக்க நீட்டினாலும் சரி இந்த லீமா ரோஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வாயில என்ன வருதோ அதை பேட்டியா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்சியில கட்டுக்கோப்பு இருக்குது, தலைமையை மீறி பேசக்கூடாது, தலைமையை மீறி பேசணும்னா அது கட்சிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தும், பிளவை ஏற்படுத்தும், ஒற்றுமையை குலைக்கும். அப்படிலாம் பாக்குறதே கிடையாது. எங்கிட்ட பணம் இருக்குது, எங்கிட்ட எம்எல்ஏ பதவி இருக்குது, எடப்பாடி கிட்ட என்ன இருக்குது, அந்தாலும் யார் அதிமுகவுக்கு அப்படின்ற எண்ணத்தினாலே இந்த லீமா ரோஸ் செயல்படுறாங்களே என்னவோ நமக்கு தெரியல. ஏன்னா சி. ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற அன்றைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார்கள். அதிமுக சார்பில் யாரும் பதவியேற்பு விழாவுக்கு போகவே இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் யாரையும் மதித்து பதவியேற்பு விழாவுக்கு அழைக்கவே இல்லை. ஆனா மரும்புள்ள அமைச்சராவான்னு சொல்லிவிட்டு நேரடியா போய் பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு கம்முன்னு வரக்கூடாது, என்னங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைகிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது இணையலாம் இல்ல, அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி தான் அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு போறாங்க. எவ்வளவு ஆணவம் பாருங்க. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் இறுதி முடிவை அறிவிக்க வேண்டும், இல்லையா தலைமைச் செயலாளர் இருக்கக்கூடிய யாரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்க வேண்டும், இல்ல முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கணும். ஆனா இவங்க யாருமே பேட்டி கொடுக்கல. நேத்து கட்சிக்கு வந்தவங்க அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி தான், அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு 30 பேர் பிரிந்து தமிழக வெற்றி கழகத்துல இணையலப்பா அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு போறாங்க. இதுல என்ன தெரியுது, பணம் பாதாள வரைக்கும் பாயும், பணம் பத்தும் செய்யும் சொல்றாங்கல்ல. இந்த லீமா ரோஸை பார்த்து தான் அந்த காலத்துல சொல்லிட்டு போயிருக்காங்க போல இருக்குது. நான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போனாரு, ஆனால் அவருக்கு ஒரு அவமானம் தான். நம்ம எடப்பாடி பழனிசாமி அவமானப்பட்டதை அந்த சேனல்ல நம்ம போட்டுட்டோம். விஜய்க்கு இருந்தாலும் அவ்வளவு ஆணவம் தேவையில்லை. ஏன்னா மக்கள் என்னைக்கு ஆதரிப்பாங்க, என்னைக்கு காலவாரி விடுவாங்கன்னே தெரியாது. எல்லாரையும் நாம் பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்திட முடியாது. ஒட்டுமொத்த மக்களுக்கும் நாம செய்கின்ற ஆட்சியானது திருப்தியை தந்துராது. கண்டிப்பாக தேனாரம் பாலாரம் ஓடினா கூட, நேர்மையாகவே செயல்பட்டால் கூட கண்டிப்பா அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். மோடி மாதிரி 3 முறை முதலமைச்சராக இருந்து 3 முறை பிரதமராக இருந்து ஊழலே பண்ணாம ஒரு அரசாங்கத்தை நடத்தி தானும் ஊழல் பண்ணாம எளிமையாக ஆட்சி நடத்துகின்ற போது கூட அந்த ஆட்சி மீது இந்திய மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. 3வது முறை அவரால் பெரும்பான்மையா வர முடியல. வெளிப்படையா ஒரு அரசாங்கத்தை நடத்துறாங்க. எங்க எதிர்க்கணுமோ அங்க வெளிப்படையா எதிர்ப்பாங்க, எங்க ஆதரிக்கணுமோ அங்க வெளிப்படையா ஆதரிப்பாங்க. சோ இப்பேற்பட்ட கவர்மெண்ட்டை விஜயால தர முடியுமா? நிச்சயமா தர்றதுக்கான வாய்ப்பு துளியும் கிடையாது. ஏன்னா அங்க ஆதவ அர்ஜுனா இருக்கிறான். அவனுடைய மச்சான் பாத்தீங்கன்னா தெளிவா சொன்னான் என்னன்னு. இந்த மாதிரி திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் நிதி கேட்டுச்சு, நாங்க ஒரு 508 கோடி ரூபாய் கொடுத்தோம். அந்த 508 கோடி ரூபாய் எதுக்கு கொடுத்தோம்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் லாட்டரியை கொண்டு வரணும்,
சட்டவிரோதமா நாங்க லாட்டரி விற்க மாட்டோம். சட்டத்துக்கு விரோதமாக லாட்டரி விற்க தந்தா எத்தனையோ பேர் 3ஆம் நம்பர் லாட்டரி வித்துட்டு போறோம். அந்த மாதிரி வித்துட்டு போறோம். சட்டத்துக்கு உட்பட்டே தமிழக அரசாங்கம் லாட்டரி கொண்டாடணும். இந்த 508 கோடி தேர்தலில் ஜெயிச்சுட்டு போ அப்படின்னு பணத்தை அள்ளி கொடுத்தோம். ஆனா திமுக காரணங்களை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி லாட்டரி கொண்டு வராம சட்டவிரோதமா வித்துட்டு போன்றாங்க. சட்டவிரோதமா விற்க மாட்டோம், எங்க மீது கேஸ் நீங்களே போடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது கேஸ் எல்லாம் போட மாட்டேன் பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு நேர்மையற்ற கவர்மெண்டா திமுக இருந்திருக்கு பாருங்க அப்படின்னு இந்த ஆதவாஜனுடைய மச்சானே சொன்னாங்க. நீங்க லாட்டரி விற்கலன்னா சாராயம் வித்துக்கிறீங்களா, அதாவது டாஸ்மார்க் அல்லது டாஸ்மார்க் பார் அதை வச்சு நீங்க வித்துக்கிறீங்களா, அதுல பணம் வரும்ல, 508 கோடிக்கு நீங்க ஈடு கட்டிடலாம்ல அப்படின்னு சொன்னாங்களாம். நாங்க மதுலாம் விற்க மாட்டோம், வித்தா லாட்டரி தான் விற்போம் அப்படின்னு உறுதியா நின்றாங்களாம். மதுவால குடும்பம் அழிதோ இல்லையோ, ஆனா லாட்டரியால ஏகப்பட்ட குடும்பம் அழிஞ்சிருக்கு. இந்த மாதிரி சமூக விரோத கும்பலானது கடந்த ஆட்சியிலே பாத்தீங்கன்னா தன்னுடைய கைவரிசையை காட்ட பார்த்துச்சு. இப்ப தமிழக வெற்றி கழகத்துல நேரடியாக அமைச்சர் பதவி இடம்பெற்றிருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகத்தினுடைய பலத்தினால தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டை கொண்டு வந்துருவாங்க. ஏகப்பட்ட அறிவிப்பை வெளியிட்டு இருக்கோம். நம்ம மாநிலத்துக்கு நிதி வேண்டும், அதனால நான் எப்படி லாட்டரி வித்தோம்னு வச்சுங்களேன், மாநிலத்துக்கு வரி வரும், அதன் மூலமாக நல்ல திட்டம் செய்யலாம் இல்லையா, ஒரு ரோடு போடலாம் இல்லையா, ஒரு குடிநீர் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு செய்யற தப்ப நியாயப்படுத்திடுவாங்க. அதனால மோடி மாதிரி ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க முடியலன்னு வச்சுங்களேன், இந்த 5 ஆண்டு காலத்திலே விஜய் மீது மக்கள் வெறுப்படைஞ்சிருவாங்க. அதெல்லாம் புரிந்து கொள்ளாம எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதை கொடுக்காம, வணக்கம் கொடுக்கும்போது வணக்கம் கொடுக்காம, அப்படியே கால் மேல கால் போட்டுன்னு அப்படியே மன்னர் பரம்பரை மாதிரி விஜய் அவர்கள் உட்கார்ந்துட்டாரு. இது அவருடைய காலம். இயற்கை யாருக்கு என்ன விதியை போட்டிருக்குதுன்னு நமக்கு தெரியாது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் 2 கூறாதான் நிக்குது. ஒன்னு சிவி சண்முகம் தலைமை, இன்னொன்னு எடப்பாடி தலைமை. கட்சி உடையவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆர்பி உதயகுமாரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் சொல்றாங்க. அதே மாதிரி சட்டமன்றத்தில் அதிமுக 2 பிரிவாக இருக்க போதா அப்படின்றது இன்னைக்கான சிமிஜிகள்லாம் வச்சு பார்க்கும்போது 2 பிரிவா தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா சிவி சண்முகத்தினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்றார்கள். பதவி ஏற்று விட்ட பிறகு விஜய்க்கு கூட வணக்கம் தெரிவித்தார்கள். ஆனால் எடப்பாடி பக்கமே திரும்பவில்லை, வணக்கமும் தெரிவிக்கவில்லை. இதுல இருந்து என்ன தெரியுது, அதிமுக 2ஆவதா இருக்குது. நிச்சயமாக ஒரு பிரிவினர் போய் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தர போறாங்க. அவங்க பணம் அவங்க பாக்கெட்ல போய் சேரப்போகுது. யாருடைய பணம்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பணமானது யாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தருகின்றார்களோ அவங்க பாக்கெட்ல போய் விழப்போகுது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் இந்த இடத்துல வீடியோ முடிச்சுடுறேன். யானை இருக்குது தெரியுமா, யானை. அந்த யானைக்கு தன்னுடைய பலம் தெரியவே தெரியாதான். யானைக்கு தன்னுடைய பலம் தெரியாம கூட இருக்கலாம், ஆனா அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணுகின்ற பாகனுக்கு தெரியும் இல்ல யானைக்கு என்ன பலம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யானை பலத்தை தெரிந்த அந்த பாகன் அந்த பலத்தை வச்சு எதை வேணாலும் சாதிச்சிருக்கலாம். ஆனா அந்த யானை பாகன் யானைக்கு இருக்கின்ற பலத்தை வச்சு கோயில் கோயிலா போய் பிச்சை எடுக்க வச்சான் யானைய. அந்த மாதிரி யானை பலம் கொண்ட அதிமுகவை வழிநடத்துற என்ற போர்வில அடுத்தவன் கட்சிக்கு ஆதரவு தந்து பணம் என்னும் பிச்சைய வாங்க போறாங்க சில பேர். அதனால அதிமுக என்ற யானையினுடைய கௌரவமும் கிடப்போது, அதுக்கு இருக்கக்கூடிய பலமும் நாரப்போகுது. அதனால எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் நம்ம கட்சி பெரிய கட்சியா, நாம ஏன் அடுத்தவனுக்கு ஆதரவு தரணும், அவன் நம்மளை நாடி கூட வரல, நம்ம கிட்ட ஆதரவும் கேட்கல, நாம ஏன் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பணத்தாசை பிடித்தவர்கள், பதவி ஆசை பிடித்தவர்கள் இனிமே நம்மளால அதிமுகவில் பயணிக்க முடியாது, அதிமுகவை வெற்றி பாதைக்கு கொண்டு வர முடியாது. அதனால நாம எங்கேயாவது போய் தஞ்சமடைய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இப்ப அதிமுக எம்எல்ஏக்களாக உள்ள போறாங்க. கடைசியில் 5 ஆண்டு காலம் முடிகின்ற பொழுது அவங்க தவேகா எம்எல்ஏக்களா மாறி தவேகா உறுப்பினர்களாகி அங்க சீர்கெட்டு சின்னாபண்ணம் ஆவாங்க. வரலாறு அதை சொல்லத்தான் போகுது நமக்கு. அதனால எடப்பாடி பழனிசாமியுடைய உழைப்ப உதறி தள்ளிவிட்டு அனாவசியமா எண்ணிக்கிட்டு இன்னைக்கு கிடைக்கின்ற பலாப்பழம் நினைச்சுக்கிட்டு பாழுங்கணத்துல போய் சில பேர் விழ போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் கட்சி உடையலைங்கிறாரு. ஆனா சட்டமன்ற உறுப்பினர் மத்தியில 2 பிளவா இருக்குது, அதை பற்றி செய்தியாளர் கேட்கும் போது அமைதியா போயிட்டாரு. சோ மொத்தத்துல கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் கட்சி நிர்வாகிகளும் எடப்பாடி பின்னாடி இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் 30 பேர் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி மற்றும் சி விஜயபாஸ்கர் பக்கம் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ மொத்தத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 கூறாக இருக்கின்றார்கள். கட்சி ஆனா ஒன்னா இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. என்ன நடக்க போகுது?
கடைசியில் ஒரு வார்த்தை தான், எடப்பாடி பழனிசாமி பதவியெல்லாம் விட்டு கொடுக்கல, பொதுச்செயலாளர் பதவி அவர் தான் பொதுச்செயலாளராக இருக்க போறார், கட்சி வழிநடத்த போறதா சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். நன்றி.